வணக்கம். இன்றைய செய்திகள். திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இப்போது அரசியலில் நடிப்பதற்காக அமித்ஷாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளார் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் ஆந்திர பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த காவலர்களுக்கு 2 மடங்கு தண்டனை தர வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் இனி மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் எந்த கட்சியும் கூட்டங்களை நடத்த அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அமைதியாக இருப்பது வெற்றிக்கான அறிகுறி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒருங்கிணைப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்கள், அடுத்த கட்ட முடிவு பற்றி இன்னும் யோசிக்கவில்லை. தனது ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவது அரசியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் நீக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் விரைவில் நன்மை நடக்கும். யார் பக்கமும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. என்னுடைய அமைதி என்பது வெற்றிக்கான அறிகுறி. எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார பயணத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக வருகிறார் என எனக்கு எந்த தகவலும் இல்லை என்றும் கூறியுள்ளார். 41 உயிர்களின் இரத்தக்கரை திமுக அரசின் கைகளில் இருந்து என்றும் அகலாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கரூரில் மக்கள் துயரை போக்க விரைந்த மத்திய அரசை குறை கூற திமுகவினருக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உளுந்தூர்பேட்டை சேலம் ரோடு ரவுண்டானா அருகே இருந்த 126 அடி உயர அதிமுக கொடிக்கம்பம் சாய்ந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட 126 அடி உயர அதிமுக கொடிக்கம்பம் காற்றில் சாய்ந்துள்ளது. பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் கொடிக்கம்பம் உயர் மின்னழுத்த கம்பியில் விழுந்தது. விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து அதிமுக கொடிக்கம்பத்தை அகற்றியுள்ளனர். ஒடிசாவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பெய்த கனமழையால் மாநிலம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் மாயமாகியுள்ளனர். நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில் முறைகேடு, தரம் குறைவு, தாமதம் போன்ற புகார்கள் எழுந்தால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கும்படி மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதிரடி உத்தரவிட்டுள்ளார். கனடாவில் இந்தியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அங்குள்ள திரையரங்குகள் இந்திய திரைப்படங்களை திரையிடுவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் இருமல் மருந்து உட்கொண்டதால் 11 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்து கொடுக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. வணிக நிறுவனங்களிடம் எப்படி அணுக வேண்டும் என்பதை பிரதமர் மோடியிடம் இருந்து ஐரோப்பிய தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரபல செபி கண்டக்டர் நிறுவனமான ASML நிறுவனத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தாவிட்டால் அந்நாடு வரைபடத்தில் கூட இருக்காது என ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் 1.0 போது காட்டப்பட்ட கட்டுப்பாடு இனியும் இருக்காது. புவியியல் ரீதியில் இருக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என சிந்திக்கும் அளவுக்கு இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை இருக்கும். புவியியலில் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என பாகிஸ்தான் விரும்பினால் அந்நாடு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்த வேண்டும். வீரர்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். கடவுள் விரும்பினால் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் உபேந்திர திவேதி பேசியுள்ளார். பஜாஜ், டிவிஎஸ் மற்றும் ஹீரோ ஆகிய இந்திய நிறுவனங்கள் கொலம்பியாவில் சிறப்பாக செயல்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் அந்நிறுவனங்களுக்கு அவர் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.